கதை பசியும் பசுமையும் காலப்பக்கம். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம், வெயில் காயும் காலம். பாத்திரங்கள்: ராமசாமி வயது முதிர்ந்த விவசாயி, வியர்வையில் வாழ்நாள் கழித்தவர். முருகன் 12 வயது, ராமசாமியின் மகன். கணேஷ் 13 வயது, அருகிலுள்ள கிராமத்தை சேர்ந்த எளிய குடும்ப குழந்தை. கதை: வெயில் வாட்டும் ஒரு காலை. ராமசாமி தன் வயலில் வேலை செய்யத் துவங்கினார். அவருடன் முருகனும் கணேஷும் இருந்தார்கள். மண்ணை உழுதல், தண்ணீர் ஊற்றல், செடிகள் தூக்குதல் எல்லாம் அவர்களது கைகளால். முருகனுக்கும் கணேஷுக்கும் வெயிலும் வியர்வையும் புதிய அனுபவம். ஆனாலும் அவர்கள் ஓயவில்லை. ராமசாமி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்: வேலைக்கு மரியாதை கொடு, நிலம் உன்னை ஏமாற்றாது. மதியத்தில் எல்லோரும் ஒரு மர ஷேடில் உட்கார ராமசாமி 3 பக்கடிகள் எடுத்தார். ஒவ்வொன்றையும் சமமாக 3 பேருக்கும் பகிர்ந்தார். சிறுவர்கள் அதை பார்த்து சொன்னார்கள்: அண்ணா, நீங்க அதிகம் வேலை பண்ணீங்க, நீங்க 2ம் எடுத்துக்குங்க. அதற்கு ராமசாமி சொன்னார்: நீங்க இருவரும் நாளைக்கு இந்த நிலத்தை வளர்க்க போறது. உங்களது உழைப்பு தான் என்னோட வாழ்க்கையின் தொடர்ச்சி. அந்த வார்த்தைகள் சிறுவர்களை அசர வைத்தது. நாளைய விவசாயிகள் பிறந்தார்கள். பாடம்: உழைப்பும் ஒற்றுமையும் வாழ்க்கையை வளமாக மாற்றும். பசுமை நிலத்தை வளர்க்கும் கைகள் எந்த தொழிலும் சிறந்தது என்பதற்கான சான்று.